ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், பையன் ஒரு பழத்தை பிச்சு எப்படி வச்சுருக்காங்க. பிக்க தெரியாமல் பிச்சிருக்கான். இது இந்த பழம் நேற்று வாங்கிட்டு வந்த மக்களே. ஏன்னா இப்போல்லாம் அதிகமாக பழம் வாங்குறதில்ல, காலியாக தான் மொத்தமாக வாங்கி போட்டு வேஸ்ட் ஆகுது மக்களே. அதனால் அங்கே பாருங்கள், இப்போ இது மட்டிப்பழம் கொஞ்சம் ரேட்டு தான். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் மக்களே. மட்டிப்பழம் சளியெல்லாம் பிடிக்காது. இது ஏத்தம்பழத்தில் 3 பழம், அப்புறம் 2 மாதுளப்பழம், அப்புறம் 2 ஆப்பிள் பழம். பழமே கொஞ்சமாக வாங்குறது நல்லதும் கூட, 2வது ரேட்டும் அதிகம். அதனால் இப்போ கொஞ்சம் தான். வெள்ளரிக்காய் முந்தானத்தே வாங்கியாச்சு. இதை என் பையன் படாத படுத்து தான் நம்ம கழிக்க தான் செய்யணும். இதுவும் இதாயிட்டு. இது ரெண்டத்தையுமே இப்போ காலையிலக்கு காலி பண்ணிடணும். காலையிலக்கு எங்கே பாருங்கள், ராகி சேமியாவை நல்லா அவிச்சு அதில் தேங்காய் துருவல், சீனி இதெல்லாம் போட்டு காலையில் சாப்பாடு. ஆப்பிள் பழம் 3 பழம் கொண்டு வந்துருந்தாங்க. ஒரு ஆப்பிள் பழத்தை வெட்டியாச்சு மக்களை. வெட்டி பையனுக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்தாச்சு. நான் ஒரு பாதி இதை அவன் பிச்சு எடுத்து வச்சுருக்கான். இதுதான் மக்களை நேற்று வாங்கின ஃப்ரூட்ஸு. அதுக்கு முந்தின நாள் வெள்ளரிக்காவும் கொய்யா பழமும் வாங்கிட்டு வந்தோம். அதனால் இப்போதைக்கு இது இருக்கட்டும். இதெல்லாம் காலி ஆனதுக்கு அப்புறமாட்டு நம்ம வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சுருக்கோம். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தமாக நிறைய பேர் வாங்குவீங்க. நான் இப்படி தான் மக்களே வாங்குவேன். 1000 ரூபாய்க்கு பழம் மட்டுமே வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு என்ன மொத்தமாக 1000 ரூபாய்க்கு நம்ம சாப்பிட்ற போகிறோம். கொஞ்சமாக வச்சு தான் சாப்பிட போகிறோம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சமாவது இந்த பழங்கள் வேஸ்ட் ஆயிடுது. வாழைப்பழம் நம்மளுக்கு எப்போவுமே வீட்டில் ஏழைகளின் உணவு வாழைப்பழம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் எப்பவும் வாழைப்பழம் ஸ்டாக்காக இருக்கும். ஒரு பசி அடக்கணும், டக்குன்னு நம்ம பால் கொடுக்கோங்கிறதுனால டக்குன்னு பழத்தை மட்டும் சாப்பிட்டோன்னா நம்ம பசி கொஞ்சம் அடங்குது மக்களே. டக்குன்னு ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னா வாழைப்பழமும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ காலையில் கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால சேமியா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி கடலை வைக்கலை, முட்டை வைக்கலை, நேற்று கடலை ஊற போடல. எதுக்குன்னா கொஞ்சம் கஞ்சி கிடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி கஞ்சி சாப்பிட்ற ஒரு இது இல்லை. அதனால் கஞ்சியில் உள்ள தண்ணியை மட்டும் எடுத்து மோரில் நல்லா கலந்து அதை குடிச்சுக்கிடணும். பாருங்க, கொஞ்சம் கஞ்சி இருக்குது. அந்த தண்ணி மட்டும் எடுப்பேன் மக்களே. அந்த இதை அந்த கஞ்சி அப்படியே ஹஸ்பண்ட் குடிச்சிருவாங்க. எனக்கு பையனுக்கு மட்டும் இதான் மக்களே எங்கள் வீட்டில் காலையில் சாப்பாடு. பாய்.